பிஹைண்ட் த வுட்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் படக்குழுவின் சார்பில் எங்களோட அன்பான வணக்கங்கள். நான் இந்த படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். என் பேர் வெங்கி. நான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்கேன். இந்த படத்தோட இசை வெளியிட்டிருக்காங்க, திரு கமல் சார் வெளியிட்டிருக்காரு. இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினல் சிடி வாங்கி கேட்டு பாருங்கள். இந்த படத்தோட இசை திரு பனி கல்யாண் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞர். இவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆன ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அண்ட் ஒவ்வொரு 7 ட்ராக் இருக்குது இந்த இசைத்தட்டில். 7 ட்ராக்குமே வேறு வேறு ஜானரில் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய புது முயற்சி இதில் பண்ணியிருக்காப்புல இந்த பையன். அண்ட் நிறைய சிங்கர்ஸையும் நாங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சிங்கர்ஸுக்கும் இந்த மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் ப்ரமோஷனுக்காக ஒரு புதிய பேண்ட் கான்டெஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பீட்டுன்னு இந்த காம்படிஷனுக்கு பேர். நீங்கள் ஒரு இசைக்குழு சம்மந்தப்பட்டிருந்தீங்கனாலோ இசைக்குழு வச்சுருந்தீங்கனாலோ இல்லை உங்களால் 5 பேர் 7 பேர் கொண்ட குழுவை அமைக்க முடிந்தால் இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் தீமை பேஸ் பண்ணி அதை காதலையோ இல்லை காஃபியோ இல்லை ரெண்டையும் இணைத்தோ தமிழிலோ ஆங்கிலத்தோ இல்லை ரெண்டையும் கலந்தோ ஒரு பாடலை உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதி அந்த பாட்டுக்கு இசையமைச்சு அந்த பாடலை வருகிற ஆகஸ்ட் 10, 11 நடக்கிற ஆடிஷனில் சென்னையில் ஜெர்மன் ஹாலில் அந்த ஆடிஷன் நடக்குது. இந்த ஆடிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் அதில் செலக்ட் ஆகிற 10 டீம் ஆகஸ்ட் 16 காமராஜர் ரங்கத்தில் லைவ் ஆடியன்ஸ் முன்னால் ப்ரெஸ் முன்னால் நீங்கள் பாடலாம். நீங்கள் பாடுற நல்ல ட்ராக்குகள் இருந்த பெஸ்ட்டு ட்ராக்ஸை சோனி ஒரு ஆல்பமாக கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல வாய்ப்பு, நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் அது இல்லாமல் சில பரிசுகளும் காத்திருக்கு. டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் பிஹைண்ட் த வுட்ஸ் ரசிகர்கள் நீங்கள் எப்போதுமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இசையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாத கடைசிக்குள்ளே படம் திரைக்கு வந்துடும். படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இளைஞர்கள் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. எல்லா விதமாக டெக்னீஷியனாகவும் ஆர்டிஸ்டாகவும் எல்லா இடத்துல வராங்க. இதில் நிறைய புதுமுகங்கள் அறிமுகம் வராங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். Hello to all the viewers of Behind Woods. நான் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் தமிழ் திரைப்படத்துடைய ஒரு சின்ன பங்கு எனக்கு இருக்குது. என்னுடைய பேர் சித்ரா வெங்கி. நான் சென்னை கல்லூரியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த படத்துடைய இயக்குனர் திரு வெங்கி. இந்த படத்தில் நான் வசனமும் 3 பாடல்களும் எழுதியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனம் எழுதினது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படத்துக்கு அவர் கதையும் திரைக்கதையும் எழுதிட்டு இருக்கும்பொழுது நான் கூடவே இருந்து கவனிச்சதுனால இந்த சீனில் இப்படி பேசினா நல்லாயிருக்கும், அந்த சீனில் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணதை நான் அப்படியே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக நான் வசனமாக கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பல புதுமுகங்கள். ஹீரோ ஹிருதய் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சாருடைய பம்பாய் திரைப்படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் மனிஷா கொய்ராலோட இரட்டை குழந்தைகளில் ஒருத்தராக நடித்த பையன். ஹீரோயின் அதித்தி, டெல்லியை சேர்ந்த ஒரு மாடல். இவங்க கூடவே இவங்களை சேர்த்து 16 புதுமுகங்கள் இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. இது தவிர நாசர் சாரும் ரேவதி மேடமும் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தையே திருப்பக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இயக்குனர் சரவண சுப்பையா, உமா பத்மநாபன் மேடம், ஷைலஜா மேடம், கவிதாலா கிருஷ்ணன் சார், இவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இளம் கதாநாயகன் அசோக்கும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் பனி கல்யாண். அவர் ஒரு அறிமுக இசையமைப்பாளர். ரொம்ப அழகாக பாடல்கள் இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துக்கான ரீ ரெக்கார்டிங்கும் முடிச்சிருக்காரு.
அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருடைய கேஎம் கன்சர்வேட்டரி ஸ்கூலில் இருந்து வந்த முதல் பேட்ச் மாணவர்களில் ஒருவர். ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடித்தமான மாணவர்கள்லையும் ஒருவர். அவர் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக போட்டது நாங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்கு பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஜானரில் வித்தியாசமான மியூசிக்கில் வந்திருக்கு. எந்த ஒரு பழைய பாடலுடைய சாயலும் இல்லாமல் ரொம்ப இண்டிவிஜுவலாக வந்திருக்கு. இந்த படத்தில் 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் ரொம்ப நாளைக்கு பிறகு அறிவுமதி சாரும் பழனி பாரதி சாரும் 2 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அறிவுமதி சார் ரொம்ப அழகான ஒரு டுவெட் பாடல் எழுதியிருக்காரு. அது கண்டிப்பாக இந்த வருடத்துக்கான டாப் ஆஃப் த சார்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி பழனி பாரதி சார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நட்பு குறித்த ஒரு பாடல், அதுவுமே ரொம்ப அழகான வரிகள். அந்த பாடலுமே இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது தவிர நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். முதல்ல டைட்டில் சாங் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு பெப்பியான ஒரு நம்பர், ஒரு லாட்டின் மிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அது தவிர ஒரு டுவெட் பாடல் ஒன்றும் எழுதியிருக்கேன். அந்த டுவெட் பாடலே வந்து ஆல்பத்தில் ஒரு டான்ஸ் மிக்ஸாகவும் வந்திருக்கு. ஒரு ரொம்ப ரேசியாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு நம்பராக வந்திருக்கு. இது தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாங் உயிர் உயிர் தோழா அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் எழுதும் பொழுது இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லணும், இளைஞர்களை வந்து மாற்றத்தை உருவாக்குற ஒரு நல்ல சேஞ்ச் ஏஜென்ட்ஸாக காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. இந்த பாடல் எழுதி முடித்து இசையமைத்த பிறகு இந்த பாடலை படமாக்குறதுல கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இயக்குனர் வெங்கி வந்து இந்த பாடலுடைய மைய கேரக்டராக எம்ஜே, அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடித்த மைக்கேல் ஜாக்சன் ஒரு இல்யூஷன் கேரக்டராக கொண்டு வந்து அவர் இந்த இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, அவங்கள வந்து நல்லது செய்ய கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு விதமாக படமாக்கியிருக்காரு. இந்த பாடலும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படம் வந்து சென்னை, கொடைக்கானல் மற்றும் பாண்டிச்சேரியில் படமாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இயல்பான, எளிமையான, சிம்பிளான காதல் கதை, ரொம்ப ஆழமான கதையானா. இந்த படத்துடைய கரு வந்து ஐன்ஸ்டைனுடைய தியரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம போகிற பயணத்தில் வந்து எப்படி தடங்கல்கள் ஏற்படலாம், இல்லை திருப்பங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கரு. இதை வந்து எவ்வளவு அழகாக ஒரு காதல் கதையோடு இணைச்சி சொல்ல முடியுமோ இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மொத்த குடும்பத்துக்கும் பிடிக்கக்கூடிய விதத்தில் இதை படமாக்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அதனால் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அவசியம் இந்த படத்தை வந்து திரையரங்கில் பாருங்கள். தேங்க்யூ டு பிஹைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ.